ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்கான ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது இங்கே மாமி திட்டிட்டு போனதுக்கப்புறமா நம்ம சாந்தி அம்மா சொல்கிறாங்க, அவள் அந்த தாலியை அவள் கழுத்தில் கட்டிட்டு இருக்கிறதுனால தானே அந்த பையன் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணுறான். லீகலாக அதை பார்த்து முடிச்சு விடு சாரதா, அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே இவங்களும் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் கூடிய சீக்கிரமே அப்படின்ற மாதிரி சாரதாவும் சொல்கிறாங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நான் போயிட்டு காவேரி என்ன பண்ணுறா, அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன், அவள் ஒன்ட்டே கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் பார்த்திங்கன்னா, நான் எக்ஸிபிஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சாரதாவுமே நானும் வரேன், நீ மட்டும் போகாத, நானும் வரேன், அங்கே போயிட்டு அவளுக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன், அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்கே அந்த மீடியாக்காரங்க பிரச்சனை பண்ண மாதிரி அவளுக்கு அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்க, நாம் போகலாங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா, வேறு யாரோ 3 பேர் இருக்கிறாங்க, நம்ம காவேரியே அங்கே இருக்கிறதில்ல. இதை பார்த்தது இவங்களுக்கு, என்னடா குமார் இங்கே வேறு யாரும் இருக்காங்க, நம்ம காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு விசாரிக்கலான்னு போனாங்க. எனக்கும் தெரியல அத்தை, வாங்க கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டதுமே, காவேரி மேடமா, அவங்க காலையிலே கிளம்பிட்டாங்களே, காலையிலேருந்து நாங்கள் தான் எங்கள் பிஸ்னஸை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லவும், நம்ம சாரதாவுக்கு என்னடா குமார் இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவள் எங்கே தாண்டா போய்க்குவா அப்படின்னு சொல்லி எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா அத்தை, ஒரு வேளை வேறு எங்கேயாவது கடையாக இது டெலிவரி பண்ணி போயிருப்பாள் என்னவோ அப்படின்னு சொல்லவும், அப்படி டெலிவரி பண்ணணுன்னா வீட்டுக்கு தாண்டா அப்பளம் எடுக்கணும், அப்பளமும் எடுக்க வீட்டுக்கும் வரல, அவள் வேறு எங்கே போயிருப்பா அப்படின்னு சாரதா சொல்லவும், தெரியலையா நம்ம வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம விஜயும் காவேரியும் பிரிய மனமே இல்லாத 2 பேரும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வீட்டுக்கு காவேரி வராங்க. எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு, நீ போ காவேரி, மறந்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு போகிறா அப்படின்னு விஜய் சொல்லியே அனுப்புகிறாங்க. சரி, நான் மறந்துட்டேன், இப்போ நேராக வீட்டுக்கு தான் நான் போயிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு உடனே பார்த்திங்கன்னா, இங்கே எல்லாருமே பயங்கர டென்ஷனாகவும் கோவமாகவும் உட்காந்துட்டுருக்கிட்ட காவேரி பார்த்ததும், என்ன இது என்னமோ நடந்திருக்கு, அம்மா கோவமாக இருக்கிறத பார்த்தா என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி காவேரி யோசிச்சுட்டே உள்ளே வரவும், அங்கே நில்லடி அப்படின்னு நம்ம சாரதா பயங்கர கோவத்தோடு கத்துறாங்க. காவேரி அப்படியே அதிர்ச்சி ஸ்டெக்காகி அங்கேயே நின்றுடுறாங்க. இப்போ சாரதா கேட்குறாங்க, எங்கடி போய் ஊர் சுற்றிட்டு வரேன் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, நான் சொன்னேனே இல்லைம்மா, ஃபோனில் அப்பெல்லாம் பிஸ்னஸ் பண்ணேன், ஸ்டாலுக்கு போகிறேன்னு தான்மா சொன்னேன் அப்படின்னு காவேரி சொல்லவும், பலாருன்னு ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க சாரதா. கங்காவும் குமாரும் பார்த்திங்கன்னா, அத்தை எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு தடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க நீங்கள் கம்மன் இருங்க மாப்பிள்ள, இவன் இன்றைக்கெல்லாம் எங்கே போயிட்டு வரா, ஊர் சுற்றிட்டு வரான்னு தெரியணும், இங்கே என்னன்னா மீடியம் கேள்வி கேட்டு குடும்பமே வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு நடந்துட்டுருக்கு, இவ எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரான்னு தெரியலையே, அடுத்து என்ன பிரச்சனையை கொண்டு வர போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து கேட்குறாங்க, எங்கடி போயிட்டு வர அப்படின்னுவும், நான் எங்கேயும் போகலம்மா அப்படின்னு திரும்ப காவேரி சொல்லவும், திரும்ப போய் சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கவும், எங்கே அந்த பையனோட ஊர் சுற்றிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. உடனே இவங்க பார்த்திங்கன்னா, போய் சொல்லாதடி, நானும் குமாரும் அப்பளம் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பார்த்தோம், ஸ்டாலில் நீ அங்கே இல்லை, வேறு யாரோ 3 பேர் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு நீ எங்கேயோ காலையிலே போயிட்டு தான் சொல்கிறாங்க, எங்கே போயிருந்தா எங்களுக்கு உண்மை தெரியும், ஒழுங்காக சொல்லு அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா அப்படின்னு சொல்லி திரும்பவும் காவேரி சொல்கிறாங்க, நீ அந்த பையனோட தான் ஊர் சுற்றிட்டு வர, எனக்கு நல்லாவே தெரியும், நீ நேற்று அந்த தாலியை கழட்டி வீசடி அப்படின்னு சொல்லவும், எவ்வளோ அப்படியே தரமாட்டேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ அந்த தாலியை நீ கழட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் காவேரிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. உடனே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாந்தி சொல்கிறாங்க, காவேரி அந்த தாலியை நீ கழட்டி வீசிடு, அந்த பையன் மூஞ்சிலேயே, நீ அந்த பையன் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கா வரைக்கும் தானே அவன் உன்னை இங்கே தேடி வரான், இதுக்கு மேலேயே நம்மளுக்கு அசிங்கமோ அவமானமோ தேவையில்லை அப்படின்னு நம்ம சாந்தி சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், என்னடி
என்ன அவங்கள மிரட்டுற? நானும் அது தாண்டி சொல்ல வரேன். அவங்க சொன்னால் அவங்க மேலே கோவத்தை காட்டுற. இப்போ நான் கேட்குறேன், நீ என்னடி பண்ணுருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்த கல்யாணம் தான் முடிஞ்சு போன விஷயம் இல்லைல்ல. ஒழுங்காக அந்த தாலியை கழட்டி அந்த பையன் மூஞ்சிலே வித்தறி, இதுக்கு சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் உடனே ஒரு வக்கீலை பார்த்து இவளை சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கி அந்த பையன் கிட்ட அந்த தாலி எடுத்துன்னு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் காவேரி வந்துட்டு அழுறாங்க. வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி வேணாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கங்காவை போய் உடனே ஓடி பிடிச்சி கட்டி பிடிச்சி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ பார்த்துக்கலாம் விடு, நான் அவங்க அப்படி தானே, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. பாட்டியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவளை எதுக்குடி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அவளே இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்தது வராதுமா, அவகிட்ட ஏன்டி இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா நீங்களும் இப்படி சொல்கிறீங்க, நடந்ததெல்லாம் நீயும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. சொன்னார் அம்மா வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணி போக வேண்டியதாக இருக்கும்னு சொன்னாங்கல்ல. நீங்களும் இங்கே தானே இருந்தீங்க, நம்ம ஊராக எங்கே பை தூக்கிட்டு திரிய சொல்கிறீங்க, இந்த வீட்டை விட்டால் திரும்பவும் வேறு எங்கே நம்ம போகிறது அப்படின்னு சாரதா வந்து பாட்டியும் சொல்லி வாயாடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. பயங்கர சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனதுமே வந்து தாத்தா பாட்டி கேட்குறாங்க, டே விஜய் எங்கடா போயிருந்தேன், காலையிலேருந்து ஆளையே காணோம், என்ன ஒரே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா, இன்றைக்கி நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நம்ம காவேரி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தாத்தா. அவள் என்கிட்டயே உண்மையாக சொல்லலை. நான் வந்து அவகிட்ட பேசும்போது அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வந்து டாக்டர் சொன்ன பின்னாடி தான் எனக்கு விஷயமே தெரியும் தாத்தா அப்படின்னு நம்ம விஜய் சொன்னதுமே தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்னடா சொல்கிற, நிஜமாவா இல்லை அந்த வெண்ணிலாவும் இங்கேருந்து வீட்டை விட்டு விரட்டணுன்றதுக்காக போய் சொல்கிறியா அப்படின்னு கேட்கவும், இல்லை தாத்தா உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசுபதியும் ராகினியும் பிளான் பண்ணி வெண்ணிலாவுடைய மாமாவும் பிளான் பண்ணி அஜய் கிட்ட சொல்லி அவங்க அப்பா கிட்ட விஷயத்துக்கு சம்மதம் வந்து வாங்கிட்டு அவர் வந்துட்டு இங்கே வந்து பேச வராரு. பசுபதியை பார்த்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை எப்படியாவது வெளியில் எடுத்துடுறேன், எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெயிலுக்கே போக மாட்டீங்க, இந்த விஷயத்த ஒரு முறை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கவும், என்னமோ சொல்கிறீங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லவும் பசுபதிக்கும் ராகவனையும் சந்தோஷமாக இருக்குது. இவர்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லி காரியத்தை சாதிட்டு அப்புறம் அவரை நடாத்தில் விட போகிறாரு என்று மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாருமே கூப்பிட்டு உண்மையை வந்து சொல்கிறாங்க. விஜய் சொல்லி தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், வெண்ணிலாவோடைய அம்மா அப்பாவை அவன் தான் வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் கொலை பண்ணான், இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் அவன் தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இவர் சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிஜமா சார் அப்படின்னு மீடியாக்காரங்க கேட்டு அவங்களுக்குமே இது வந்து ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் வந்து நியூஸில் வந்து பரவ ஆரம்பிச்சிடுது. இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சது. இதுக்கு அடுத்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு இதெல்லாமே வந்து பார்த்துட்டு காவேரியும் விஜயும் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.